ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீரங்கத்திலே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணும் பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு இந்த பானை மோட்சமடைந்த சரித்திரம் நடையாடுகிறது. அர்ச்சனை தட்டை கீழே வைத்துவிட்டு, ரங்கநாதா எனக்கு மோட்சம் கொடேன் என்று கேட்கிறார். அந்த ரங்கநாதனும் அவரோடு பேசுகிறான். பிள்ளை பெருமாள் ஐயங்காரே, உனக்கு என்ன இன்றைய தினம் மோட்சத்திலே அதிக ருச்சி, இன்றைக்கே போக வேண்டும் போலிருக்கிறதே சுவாமி என்கிறார் அவர். அப்படியானால் நீர் என்ன கர்மயோகம் பண்ணியிருக்கிறீரா என்று பகவான் கேட்கிறார். தெரியாது. ஞான யோகம் பண்ணியிருக்கிறீரோ? அறவே ஞான சூன்யம் நான். பக்தி யோகம் பண்ணியிருக்கிறீரோ? அந்த பக்கமே நான் போனதில்லையே. சரணாகதி பண்ணியிருக்கிறீரோ? தெரியாதே. இதெல்லாம் எப்படியாவது போகட்டும். என் பக்தனுக்கு ஒரு நாளாவது அன்னமிட்டிருக்கிறாயா என்று கேட்கிறார். இல்லையே என்று அவர் பதிலளிக்கிறார். என் பக்தன் தங்க இடம் கொடுத்திருக்கிறீரா என்று பெருமாள் கேட்கிறார். இல்லையே என்று பதில் சொல்கிறார். என் கதை சொல்கிற இடத்திலே போய் கேட்டதுண்டா நீங்கள்? என் பிரசங்கம் நடக்கிற இடத்திலே போய் நீங்கள் என்னுடைய கதைகளை கேட்டதுண்டா என்று கேட்கிறார் பெருமாள். இல்லை, எதற்கெடுத்தாலும் இல்லையே இல்லையே என்கிறீரே என்று ரங்கநாதருக்கு கோபம் வந்ததாம். படுத்து கொண்டிருந்த பெருமாள் எழுந்து உட்கார்ந்தார். அப்படி ரங்கநாதன் உட்கார்ந்த கோலத்தில் சேவித்தவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மட்டும்தான். நாம் எல்லாம் சயன திருக்கோலம் தானே பார்த்திருக்கிறோம். என்ன அக்கிரமம்! மோட்சத்தை நீர் இவ்வளவு சுலபமாக விரும்புகிறீரே. மோட்சம் என்றால் ஏதோ கிள்ளுக்கீரை என நினைத்தீரோ? எதையாவது கேட்டால் இல்லையே இல்லையே, தெரியாது தெரியாது என்கிறீர்களே. எதற்காவது ஆமாம், இதை செய்துள்ளேன் அதை செய்துள்ளேன் என்று நீங்கள் பதில் சொன்னால்தானே உங்களுக்கு மோட்சம் தருவதை பற்றி நான் சிந்திக்க முடியும். ஒன்றுமே பண்ணாத உமக்கு மோட்சத்தை எப்படியா கொடுக்க முடியும் என்று பெருமாள் கேட்க, பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு கோபம் வந்துவிட்டது. இடுப்பில் வஸ்திரத்தை இழுத்து கட்டி கொண்டார். ரங்கநாதரிடம் அச்சமயம் அவர் கேட்ட கேள்வி இருக்கிறதே, அந்த கேள்வியை கேட்டு மீண்டும் படுத்த ரங்கநாதன் படுத்தவர்தான் இன்று வரைக்கும் அவன் எழுந்திருக்கவே இல்லை. அப்படி என்ன கேட்டார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார்? என்னை பார்த்து இதை பண்ணினாயா அதை பண்ணினாயா என்று கேட்கிறாயே. அன்றைய தினம் ததிபாண்டன் வீட்டு பானைக்கு எப்படி மோட்சம் கொடுத்தாய்? அந்த பானை என்ன கர்மயோகம் பண்ணியதா, ஞான யோகம் பண்ணியதா, பக்தி யோகம் பண்ணியதா, அல்லது உன் பிரசங்கம் நடக்கிற இடத்தில் போய் கதை கேட்டதா, அல்லது உன்னுடைய பக்தனுக்கு உணவளித்ததா? எதுவுமே பண்ணியதில்லையே. அதற்கு உன்னை வந்திக்க கூட மனம் இல்லையே. இல்லை, வணங்கத்தான் அதுகளுக்கு கைகள் உண்டா, இல்லது மனம் என்பது உண்டா? எதுவுமே கிடையாது. உன்னை வணங்கக்கூட அதுகளுக்கு கைகள் கிடையாது. அந்த பானைக்கு மோட்சம் கொடுத்தாயே, அந்த பானையோட விலை கூட நான் பெறமாட்டேனா என்று கேட்டார். அந்த கேள்விக்கு அசந்து போய் படுத்த பெருமாள் தான் இன்று வரை சயன திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்கிறார். இன்று வரை அவர் எழுந்திருக்கவில்லை. இதுவே இந்த கதை சயன திருக்கோலத்தின் கதையாக பாவிக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கநாயகி சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மனே நமோ நமக. ஓம் நமோ நாராயணா.